நினைவூட்டலுக்குள் அமர்ந்து கொண்டுதான் அகத்தியன் இருக்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. உத்தமமாய் உயர்வாய் உன்னத நிலை கொண்ட ஞான சபையாய் கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் தொடங்கப்பெற்ற காலம் முதல் ஏற்றமிகு உயர்நிலையாய் நடந்தேறிய பூஜைகள் அனைத்தையும் அகத்தியன் கூறிய அருள்நிலை வார்த்தைகளுக்குள் அத்துணை நிலையையும் ஏற்று ஒரு எல்முனை அளவு கூட பிசகாது பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளை மேற்கொண்டு வரும் சிவ சபையினுடைய ஆசானே ஜெயக்குமரன் என்னும் சீனிவாசக பெருமாளே அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உனை பெற்றதில் பிரபஞ்சம் பெருமை அடைகின்றது, குலம் பெருமை அடைகின்றது, மானிட குலம் மாற்று நிலைகளை வேறறுக்க துவங்கி இருக்கின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இச்சபையில் நடந்தேறி அத்துணை பூஜை நிலைகளையும் ஒன்றாக திரட்டி ஒட்டுமொத்தமான பேராற்றல் கொண்ட ஆதிரை சூட்சம நூல் என்னும் அற்புத ஆற்றலை உனது கரமதில் கொடுத்து அக்கரமதின் மூலமாக யுகமாற்ற நிகழ்வினை கரம் கொண்டு உனது கரம் கொண்டு ஏற்று நடத்தும் அகத்தியன் கூறுகின்ற நல்ல ஆசிகளுக்குள் அத்துணை நிலைகளும் ஆற்றல்களும் அடக்கமாக இருக்கின்றன. அவன் நாமத்திற்குள் எம் நாமத்திற்குள் சிவநாமத்திற்குள் சித்த பரந்தாம திருமுருக ஆஞ்சநேய நாமத்திற்குள் என்று கூறி மகிழ்கின்ற சித்தனே உன் நாமத்திற்குள் அத்துணையும் அடக்கம் பிரபஞ்ச மகாசபையில் என்று அகத்திய நல்லாசி வழங்கு. ஓம் அகதீசாய நமக. அகத்திய நாமத்தினை உயர்வாக ஏற்று உன்னதமாய் உலகிற்கு பறைசாற்றுகின்ற ஞானத்தை உனக்குள் இருந்து அதிஉயர் ஞானமாக அதனை உயர்விக்கின்ற ஆற்றல் பெற்ற நூலோடு வலம் வரும் சீடர்கள் கலந்து கொள்கின்ற பூஜை இனிவரும் காலமதிலே தேய்விரை நிலைகளில் உள்ள அத்துணை பூஜைகளையும் ஒன்றாக்கி வளர் நிலைகளில் கலந்து அதனை ஏற்றுக்கொள்ள அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வருகின்ற காலமதில் வாசி பெருநாள், முழுமதி திருநாள், சஷ்டி ஏகாதசி என்ற 4 பூஜைகள் நடந்தேறுகின்ற அற்புத நிலை இனிவரும் காலங்களில் அதிலிருந்தும் குறைக்கப்பட்டு சற்சங்க பெருவிழாக்கள் நடந்தேறும் சித்தனை காண்பதற்கு சற்சங்கம் நோக்கித்தான் வரவேண்டும் என்கின்ற நிலைதவளும் காலங்களில் பூஜைகள் இன்னும் படிப்படியாக குறையும் என்ற அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அதாவது பூஜை நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் இருந்து எத்தனையோ பிரபஞ்சத்தில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள், இயற்கை சீற்றங்கள், மாற்றங்கள், பொருளாதார தடைகள், மக்களோட பங்களிப்பு, சீடர்களோட பங்களிப்பு, எல்லா நிலைகளும் கடந்த பல வருடங்களாக நடந்தேறி வந்த பூஜை முறைகள் நிற்காது நடக்கிறதுக்கு அனுக்கிரகம் கொடுத்த அகத்திய பெருமான் திருவடியை எவ்வளவோ பொருளாதார வசதிகளும் எத்தனையோ ஆட்கள் பலம், ஆயுத பலங்கள், எல்லா கைங்கரிய நிலைகள் இருக்கிற நிலைகள்லையும் இந்த மாதிரி ஒரு பூஜைகள் நடந்து வந்ததா யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. அன்னதான நிகழ்வுகளோடு நடந்த அற்புதமான பூஜைக்கு அனுக்கிரகம் கொடுத்ததெல்லாம் அது மக்கள் சக்தியால் முடியாது, மானிட சக்தியால் முடியாது. அது பிரபஞ்சத்தோட ஆற்றலால் தான் இத்தனை வருடங்களாக இடைவிடாது தடைவிடாது என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் பூஜை நிற்காது நடந்து வந்த நிலையை அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அதை ஆச்சரியமாக பார்க்கணும். நாங்கள் நின்று இத்தனை வருடங்கள் கழித்து எப்படி இவ்வளவு பூஜைகள் நடக்க முடிஞ்சது, இவ்வளோ வழிபாட்டு முறைகளில் எப்படி சில நேரங்களில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, 2 பேர் சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, சீடர்கள் கூட பக்கத்தில் ஒரு ஆட்கள் கூட இருக்காது, ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு ஆட்கள் இருக்காது. நான் அங்கே போய்கிட்டு கோயில்பட்டியில் போய் அந்த 2 சக்கர வாகனத்தில் பிள்ளைகளோட நானும் என் மனைவி பிள்ளைகளோட வாங்கிட்டு வந்த ஆரம்ப காலங்கள்லாம் இப்போ எங்களுக்கு ஞாபகம் வருது. மழையில், புயலில், காற்றில், வெள்ளத்தில் எத்தனை நிலைகளையும், கையில் காசு இல்லாத நிலைகள்லையும் எங்கே இருந்து எப்படி வரும்னு தெரியாது, ஜாமான் எப்படி வரும்னு தெரியாது. 4 மணிக்கு அங்கே அன்னதானம்னு சொல்லுவாங்க, 4 மணி 5 மணிக்கு சொல்லுவாங்க, 6:30 மணிக்கு இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயங்களெல்லாம் எல்லாருமே செய்யணும்னா மனுஷனால் செய்ய முடியாது. மழை பேஞ்சு வெறிச்சிருக்கும், அப்போம்லாம் விறகு அடுப்பு தான், இந்த அடுப்பெல்லாம் கிடையாது. இங்கே சரியான இட வசதிகளும் கிடையாது. அந்த ஒரு சின்ன அந்த சாய்ப்பில் வச்சு, அது ஓட்டு சாய்ப்பில் வச்சு ஒரே ஒரு 3 கல் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஒரு ஈயப்பானை இருக்கும். அந்த வந்த நேரங்களில் 6 மணிக்கு கூட சில நேரங்களில் 7 மணிக்கு அன்னதானம் இங்கே போட்டு ஊரோட சாப்பாடு போட்டு நடந்து வந்த பூஜை முறைகளெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக தான் இருக்கும். இங்கே மழையில் விறகெல்லாம் நனைஞ்சிருக்கும், எப்படி தீபத்தை வைக்கணும்னு தெரியாது. ஆனால் வரும் நேரத்தில் யாராச்சும் ஒரு ஆள் உதவிக்கு கட்டாயம் இங்கே அழைக்கா விருந்தாளியாக சபை முன்னாடி நிற்பாங்க.
அவங்கள வச்சு அங்கே அபிஷேகத்துக்கு உண்டான விஷயங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இங்கேயும் அடுப்பையும் பற்றாச்சு. அற்புதமான அன்னதானம் ரெடி ஆயிரும். அதெல்லாம் மனுஷனால் ஒரு 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 இரு 2 மனித ஆற்றல்களால் செய்ய முடியாத விஷயத்தையெல்லாம் செஞ்சு விட்டவங்க சித்தர்கள். தவம் அங்கன்றுவாங்க, இங்கேன்றுவாங்க, அந்த மலை முகடுன்றுவாங்க, இங்கிட்டு போ அங்கிட்டு போன்னு எங்கெல்லாம் அகத்திய பெருமானை அனுப்பிச்சி வைப்பார். ஆனால் வழியும் தெரியாது, தடமும் தெரியாது, இடமும் தெரியாது, ஒன்றுமே இருக்காது. துணைக்கு ஆள் கூட இருக்காத நிலைகள்லையும் கூட பூஜைகள்லாம் வெற்றிகரமாக அகத்திய பெருமான் கூட இருந்து நிகழ்த்தி அருளியிருக்காரு. எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்ட நான் வேகமாக சொல்லிட்டு வரேன், ஞாபகம் சொல்லிட்டு வரேன். ஆனால் சொல்லணும்னு நினச்சான்னா அது மறந்து வச்சு எல்லாமே. ஏன்னா அகத்திய பெருமான் திருவடியை பற்றி நின்றதால் அவர் திருக்கரத்தில் முன்னாடி கூட்டுட்டு போனதுனால நடந்த நிகழ்வுகள் எல்லாமே மறக்கப்பட்டு விட்டது, அது மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. ஒரே இது அகத்தியர் கையை பிடிச்சிட்டு தான் பயணப்படணும். என்ன 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 நிலைகள்லாம் இருக்கும், இந்த நிலைகளில் பூஜை பண்ணணுமா, சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க, அந்த அந்த நிகழ்வு நடந்துருச்சு, இப்போ பூஜை எங்கே அகத்தியர் மணியடின்னு சொல்லுவார். அந்த நிகழையும் பயப்படாமல் அடித்த நிலைகள். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்ன உறவினர்கள் என்ன என்ன வசைபாடினாலும் பரவாயில்லை, ஊர்க்காரங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஊரில் ஒரு மாற்று நிகழ்வு நடந்திருக்கும், அன்னைக்கு மறுநாள் இங்கே பூஜையாக இருக்கும், அன்னைக்கு இந்த ஒலிபெருக்கியில் சத்தத்தை அமர்த்தி எங்களுக்கும் அந்த இழப்பினோட அந்த ஆழம் தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் அகத்திய பெருமானை அடைச்ச அழைப்புக்கெல்லாம் அது காலப்போக்கில் எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ உலகமே அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. முதல்ல இந்த நேரத்தில் பூஜையா, இந்த நேரத்தில் இதா அப்படின்லாம் சொன்ன உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, அறியாதவங்க எல்லாரோடு வாயிலையும் இருந்த வார்த்தைகள், அதாவது பேசுனாங்களா என்னன்னு தெரியாது, அங்கே எங்களுக்கு அவங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு நிலை எங்களுக்கு உணர்த்தப்படும். அந்த நிலைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டு வளம் வந்த நிலைகள் ரொம்ப எவ்வளவோ விஷயங்களை தாண்டி வந்த விஷயங்களையெல்லாம் மனுஷனால் செய்யவே முடியாது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணப்பட்ட வந்த நிலை, இந்த நிலைகளெல்லாம் கொடுத்ததற்கு அகத்திய பெருமான் திருவடியை அப்போ ஜீவ நாடிகள் வழியாக, ஓலை சுவடிகள் வழியாக அகத்திய பெருமான் உணர்வுகள் மூலமாக உள்ள உணர்த்தியது மூலமாக அத்தனை நிகழ்வுகளும் நடந்தேறிச்சு. அதுக்கு ஒரே ஒரு நிலை அகத்திய பெருமான் மட்டும்தான் தெரியும். இப்போ மாதிரி எல்லா கணங்களையெல்லாம் அப்போ அகத்திய பெருமானை அறிமுகப்படுத்தலை. ஒரே ஒரு நாமம் அகத்தீசாய நமக, அகத்தியமே ஜெயம் அப்படிங்கிற விஷயந்தான் தெரியும். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியங்கிறது கூட ஜீவநாடிகள் வழியாக அங்கே கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். எல்லாம் கண்ணே தெரியாது, பிரபஞ்சமே தெரியாது, சுற்றி இருக்கிறவங்க தெரியாது, குடும்பம் தெரியாது, பிள்ளைகள் தெரியாது, உறவினர்கள் தெரியாது, தொழில் தெரியாது, எந்த விஷயமும் கண்ணுக்கு தெரியாமல் அகத்தியத்தை மட்டும் பற்றி நின்ற நிலை இன்றைக்கி ஜெகத்தியம் ஆளக்கூடிய அற்புதமான சபையாக மிழுந்து நிற்குது. பிரபஞ்சத்தையே ஆட்சி பண்ணக்கூடிய அற்புதமான தலமாக உயர்ந்து நிற்கின்றது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு நிலை சரணாகதி. சரணாகதி அகத்திய பெருமானை நம்பின நிலை தான். அதாவது இப்போமாச்சும் வாழும் குருவை அகத்திய பெருமான் நம்ப சொல்லுதாரு. அப்போ சுவடி வழியாக இருக்கக்கூடிய அகத்திய பெருமானை அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டோம். ஒரு சின்ன முனை கூட பெசகாது பூஜை நடத்தும் சித்தனேன்னு அகத்திய பெருமான் சொல்லுவார். பூஜை நேரங்களில் முதல்ல எனக்கு அளப்பரிய கோபம் வரும். பூஜையில் எந்த தவறுகளும் யாரும் செய்யறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். வந்தான்னா விரட்டி அடிக்கப்படுவாங்க சீடர்கள். என்னால் முடியுது அப்படின்னு சொன்ன சீடர்கள் யாரும் சபையில் இல்லை. நான் தான் நிகழ்த்துதேன்னா அப்போமே நீ போ, ஒத்தையில் அகத்திய பெருமான் பண்ணிக்கிடுவார் அப்படின்னு சொல்லி வழிபட்டு வந்த சபை. எத்தனையோ எதிர்நிலைகளும் ஏளனங்களையும் ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள், அவப்பெயர்கள் எல்லாத்தையும் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணி அகத்திய பெருமானுக்கு எவ்வளவு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, அகத்தியருக்கு தான் தெரியும். பெற்ற நிலைகளையும் வாழ்த்துக்களையும் வசைபாடுதலையும் அகத்திய பெருமான் திருவடியிலே இன்னும் சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அந்த ஆற்றலை ஒரு மனித ஆற்றலால் செய்யவே முடியாது அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. அத்தனை கணங்களும் இப்போ அகத்திய பெருமான் துணை இருக்குன்னு சொல்லுதாரு. எல்லாம் அகத்திய பெருமான் ஆற்றலுக்குள்ளே இருந்து சபைக்கு துணை புரியதான் நாங்கள் ஏற்றுக்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா புகழும் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்து. ஏன்னா ஒரு நிகழ்வு, அதாவது பூஜை போதும்னு அகத்திய பெருமான் சொன்னது குறைச்சி கொடுத்தது சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது.
இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆட்கள் தேடுற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்துட்டோமோ, சச்சங்கள் அதிகமாக வரப்போதோ, இன்னும் அதிக சீடர்களை அதிக எல்லைகளில் சந்திக்க போகிறோமோ, அதிக கிளைச்சபைகள் உருவாக்க போதோ, இன்னும் பெருவாரியான யுகமாற்றத்திற்கு உண்டான அற்புதமான நிலைகள்லாம் தொடரப்போதோ அப்படிங்கிற சந்தோஷ நிலையை அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்து அற்புதமான அகத்தியத்தை வாழ்த்தி நிற்போம், வணங்கி நிற்போம். ஓம் அகதீசாய நமக. இயன்பொற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகமே போற்றி, சிவமே போற்றி, அகத்தியமே போற்றி, ஜகத்தியமே போற்றி. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. ஓம் 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 அகதீசாய நமக. அகத்தியனை பற்றி அறிந்து, அகத்தியனை பற்றி அறிந்து, அகத்தியனை அறிந்ததால், அகத்தியனை அறிந்ததால் அவனை பற்றி, அவனை பற்றி அறிந்து அதற்குள் இருக்கும் சூட்சமம் அனைத்தையும் அகத்தியனுக்கே மறுபடியும் பெற்ற நிலைகளையெல்லாம் அவன் திருவடியில் சமர்ப்பிக்கும் திரு கைலாய ஆற்றலே, திரு கைலாய தடமதை இடமாற்றி அமர வைக்கப்பட்டு அற்புதமாய் அதன் மேல் தவம் இருக்கும் பெருமகா சிவமகா ஆற்றலே உன்னை வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உயர்ந்தோங்கி நிற்கின்ற சிவ சபையினுடைய அற்புதமான ஆற்றலை தாங்கி நிற்கும் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கும் சிவசபை, சிவசபையினுடைய நாமத்தால் உயர்ந்து நிற்கின்ற அற்புதமான சித்தன், சித்தனால் உயர்ந்து நிற்கின்ற அகத்திய நாமம், இவை ஒன்றும் இவை அனைத்தையும் ஒன்றுக்கொன்று ஒரு நிலையாய் பற்றிய பெருமகா சித்தனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னை வாழ்த்த வார்த்தைகளை தேடிக்கொண்டு அருள் தமிழ் திரு கடவுளினுடைய திருப்பாதம் தொட்டு வணங்கி பெற்ற அத்தகைய வாழ்த்து நிலைகளுக்குள் இருந்த அகத்தியன் யாம் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாழ்க நின் தொண்டு, உயர்க உன் சபையினுடைய நாமம், உயர்ந்து நிற்க உன் யுகமாற்ற பணி, உன்னோடு உயர்ந்து நிற்க எம் சீடர்கள் என்று வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அழைத்து சென்ற நிலைகளையெல்லாம் அகத்தியன் அறிந்து அறிந்து இவன் உரைக்க உரைக்க உள்ளுக்குள் இருந்த அகத்தியன் காட்டிய அற்புதமான அத்தகைய நிலை, இவனுடைய இடர் இன்னல்களுக்குள் இருந்து இவன் தாண்டி நின்ற அற்புதமான அத்தகைய தடங்களை எல்லாம் அகத்தியன் கண்டுணர்ந்து சென்றுணர்ந்து உணர்ந்து உணர்ந்து வருகின்ற இத்தகைய நீர் திவளைகள், கண்ணீர் திவளைகள் யாவும் சிவத்தினுடைய நீர் திவளைகள் என்று அகத்தியன் யாம் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒருவன் அவனுடைய இடர் இன்னலால் கண்ணீர் வடிக்கின்றான், ஒருவன் அவனுடைய இடர் இன்னலால் இகலோகத்தில் கண்ணீர் வடிக்கின்றான். அவன் பட்ட இடர் இன்னல்களுக்காக இறைவடிக்கும் கண்ணீர் இதுவென்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறையாக வளர்த்தெடுக்கப்பட்டு வார்த்தெடுக்கப்பட்டு நீ இறையே என்று கூறுவதற்கு அகத்தியன் பட்ட பாடுகளினுடைய வெற்றி நீர் திவளைகள் இதுவென்று அகத்தியன் யாம். ஓம் அகதீசாய நமக. வென்றுவிட்டான் சித்தன், வென்றுவிட்டது பிரபஞ்ச மகாசபை, மாறிவிட்டது மாற்று யுகம், வெற்றி பெற்றுவிட்டான் சித்தனும் சீடர்களும் என்ற அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆகவே
அந்நிலைகளை தாழ்த்தி தாழ்த்தி சித்தனது பயணம் இனி உயர்ந்து நிற்கும். சித்தனை காண வருகின்ற சீடர்களது பயணம் இனி சபை நாடி உயர்ந்து நிற்கும். எண்ணிக்கையில் அடங்கா ஏற்றமிகு சீடர்கள் வலம் வருவார்கள், சித்தனை நாடி சித்தனை தாங்கி என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் கூறிய ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.